ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து ஹெல்த் இஷ்யூ எனக்கு, அதனால் நான் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து நான் வீடியோ போடுறேன், ஆனால் சமையல் இல்லை. நான் வந்து இந்த அம்மாப்பட்டினம் ஒரு உணவுக்காக ஒரு பெண்ணை வச்சு இது பண்ணது, அந்த பஞ்சாயத்து பண்ண அந்த நிகழ்ச்சியை தான் நான் இப்போ போட போகிறேன். அதுக்கு முந்தி என்னோடய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அம்மாப்பட்டினங்கிற ஊரில் வந்து அது ரொம்ப முஸ்லீம்கள் வந்து ரொம்ப வட்டி வாங்க மாட்டாங்களாம். ரொம்ப இஸ்லாம் மதத்தை நல்லா பேணியும் இருக்கிற ஒரு ஊர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு உணவுக்காக, ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு பெண்ணு வந்து சாப்பாட்டுக்காக வந்ததை அதை இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கி அதை அவமானப்படுத்தி அந்த பெண்ணை இவ்வளோ பண்ணிட்டாங்க. இதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சாப்பாட்டுக்காக வந்தவங்க, சாப்பாடுங்கிறது என்ன? நமக்கு பசிச்சா ஒரு இப்போ சாப்பிடுவோம். எவ்வளோ சாப்பிட முடியும்? நம்ம வயிற்றுக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே யாருமே சாப்பாடு வேணான்னு தான் சொல்லுவாங்க. மற்ற எந்த பொருளையும் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. ஆனால் சாப்பாட்டை மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிற ஒரே விஷயம் அந்த சாப்பாடு மட்டும்தான். அவங்கக்கிட்ட அந்த சாப்பாடு வந்து ஒரு சாப்பாட்டுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, அப்போ அவங்க எவ்வளோ வறுமையில் இருக்காங்க, எப்படி அந்த சாப்பாட்டுக்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். ஆனால் அவங்க அந்த ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க கலர் ஜெராக்ஸ் போட்டு வந்திருக்காங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி மிகராஜ் இரவில் சாப்பாடு கொடுப்போம், 5 பேருக்கு சாப்பிடக்கூடிய கறி உணவு தான், எல்லா வகையான உணவும் இருக்கும். அதில் ஒரு டோக்கன் வந்து ரூ. 1000 1200 நாங்கள் போட்டு கொடுப்போம். எல்லா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அது காசு கொடுத்துட்டு டோக்கன் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த டோக்கனுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் சமைப்போம். இந்த அம்மா அப்படி ஜெராக்ஸை போட்டு எடுத்துகிட்டு வந்தால், இந்த ஜெராக்ஸுக்கு நாங்கள் சாப்பாட்டை கொடுத்துட்டா உண்மையாக வாங்கினவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அது என்னவா இருக்கட்டும், அந்த அம்மாவை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம். அப்படி ஆண்கள் மத்தியில் ஒரு பெண்ணை நிற்க வச்சு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தியிருக்கக்கூடாது. தலையில் இருக்க ஹிஜாபெல்லாம் இழுத்து, ஒரு நிதிஷ்குமார் இழுத்ததுக்கு எல்லோரும் கொதிச்சோம்ல, அப்போ என்ன இப்போ இவங்க மட்டும் இப்படி செய்யலாமா? அப்போ வந்து என்ன பண்ணணும், ஒரு 4 பெண்களை கூப்பிட்டு, இந்த ஊரில் உள்ள ஜமாத்தில் உள்ள பெண்களை கூப்பிட்டு, நீங்கள் போய் தனியாக மறைவான இடத்துல வச்சு விசாரிக்கணும். ஃபோட்டோ அவங்க முகத்தை பார்க்கணுன்னா ஃபோட்டோவுக்கு எல்லோரும் தான் ஃபோன் வச்சுருக்காங்க, ஃபோட்டோ ஒன்று எடுக்க சொல்லி அதை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவமானப்படுத்தி நடுவில் வச்சு ஆண்களுக்கு ஹிஜாபை பிடிச்சி இழுத்து, இதெல்லாம் ரொம்ப 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 பள்ளிவாசலில் வந்து பெருசாக கந்தூரி விழான்னு சொல்லி நிறைய சாப்பாடு ஆக்கி எல்லாத்துக்கும் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி போடுவாங்க. அது மாதிரி நிறைய பள்ளிவாசலில் நடக்கும். எப்போவுமே பசிச்சோருக்கு யாசிப்போரை விரட்டாதீர்கள் அப்படின்னு அல் குரானில் சொல்லியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பசியோடு இருந்தால் கூட நீ சாப்பிடாத, உங்ககிட்ட இருக்கிறத பகிர்ந்து அவங்களும் நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பசிங்கிறது எல்லாருக்கும், அந்த உணவுங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லோரும் யாருக்கும் விரட்டக்கூடாது. பசித்து யாராவது சாப்பாடு கேட்டால் கூட போ இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இருக்கிறத கொடுத்துடணும். அந்த மாதிரி தான், அதுதான் குரான்லேயும் சொல்லப்பட்டிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த ஊருக்கு பேர் ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருச்சு. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லோரும் மன்னிப்பு கேட்டாங்க, ஜமாத்தாரெலாம் போய் மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மன்னிப்பு கேட்டாலும் அந்த நேரத்தில் நடந்ததை இனிமேல் மாற்ற முடியாது. ஒரு சாப்பாடு தானேன்னு கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு மாதிரி அதை டீல் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஊரே நாடே தெரிஞ்சு உலகமே தெரிகிற அளவுக்கு பண்ணி இப்போ அந்த ஊர் பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அது ரொம்ப கூட்டமாக ஜமாத்துக்காரங்க எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு, ஒரு 10-20 பேர் நின்றுட்டு ஒரு பெண்ணை நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு பயம் வரதான் செய்யும். ஏதோ பாவம் தெரியாமல் செஞ்சிட்டாங்கன்னு மன்னிச்சு விட்டுருந்துருக்கலாம். அது இறைவன்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு, அந்த அம்மாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க, எல்லாம் மனம் பொருத்திக்குவான். அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இதை போடணும், இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் பசின்னு வந்தால் சாப்பாடு கொடுத்துடணும். அவங்க சாப்பாடுன்னு வர்றப்போ அந்த சாப்பாட்டை வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. சாப்பாடு அவங்களுக்கு பசிக்குதா,
கேட்டு வராங்களா, சாப்பாட்டை முதல்ல கொடுக்கணும். அதுதான் நம்மளோட ஒரு மனிதர் செய்யும் உதவி. சாப்பாடுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம், அந்த பசியை ஆற்றுறது. சரியா? இறைவனும் அதை தான் சொல்லியிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இதுதான், பசித்தவங்களுக்கு உடனே கொடுத்துடணும். அவங்க கூட சாப்பிடாம அந்த சாப்பாட்டை எடுத்து பசித்து வரவங்களுக்கு. குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாசிப்போரை நீங்கள் விரட்டாதீர்கள். அது மாதிரி யாசகம் கேட்டு யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவுற மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்குமே வரணும். ஓகே, இது உங்களோட கருத்தையும் இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.